வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றித்தான் நான் உங்களுக்கு ஒரு காணொளி ஒன்று காட்டலாம்னு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்று நாடு முழுவதும் எரிபொருள் நிரப்புவதற்காக பெட்ரோலுக்காக மக்கள் வரிசையில் நிற்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இது மந்தியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு காணொளி. மந்தியை பெட்ரோல் செட்டிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொட்டும் மழையிலும் மக்கள் எரிபொருளை நிரப்புவதற்காக வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில பேர் கூறுகிறார்கள் பெட்ரோல் தாராளமாக இருக்கிறது, ஏன் மக்கள் வரிசையில் நிற்கிறார்கள் என்று. ஆனால் அன்றாடம் பெட்ரோலை அடித்து வேலைக்கு செல்லும் மக்களின் நிலையை பற்றி சற்று யோசித்து பார்க்கத்தான் வேண்டும். ஏனென்றால் அன்றாடம் வேலைக்கு போய் ஒரு 100 ரூபாய்க்கோ 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு யாழ்ப்பாணம் போய் வாராக்களும் இருக்கணும். அப்படியான ஆக்கள் டெய்லி பெட்ரோல் அடிக்கிறதுக்காக பெட்ரோல் செட்டுக்கு வரும்போது தான் இந்த தகவல் தெரிந்திருக்கும். அவர்கள் அடிக்காமல் அந்த இடத்தை விட்டு செல்லவும் முடியாது. என்றால் பெட்ரோல் அவர்கள் அடுத்த வீடு செல்வதற்குரிய பெட்ரோல் நிரப்பினால்தான் செல்ல முடியும் என்ற கட்டத்தில் மழையையும் பொருட்படுத்தாமல் மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இது பற்றாக்குறை ஏற்படுவதற்கு காரணமும் மக்கள்தான். ஒரு சில பேர் பெட்ரோல் இல்லாமல் அடிக்கிறதுக்கு நிற்கிறார்கள், சில பேர் கேன்களிலே பெட்ரோல்களை நிரப்பி கொண்டு நிற்கிறார்கள். அதனால் பெரிய ஒரு வரிசை ஏற்படுகிறது. உண்மையிலேயே சாதாரணமாக பெட்ரோல் இல்லாதவர்கள் அடித்து கொண்டிருந்தால் சாதாரணமாக போய்கொண்டிருக்கும். ஆனால் இங்கே நிலைமை வேறு மாதிரி போய்கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நெல்லியடியில் இருக்கும் பெட்ரோல் செட், அதாவது நெல்லியடி டவுனுக்குள்ளே இருக்கிற எரிபொருள் நிரப்பு நிலையம். இதற்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னு சொன்னால், ஒரு சில விநியோகஸ்தர்கள் தங்களுடைய சேவையை இடைநிறுத்தி இருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. அதன் காரணமாக நாடு முழுவதும் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது இன்று இரவோடு சரியாகிவிடும் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை. பார்ப்போம், இன்றுடன் சரியாகுமா அல்லது மீண்டும் இது எங்களுக்கு ஒன்றும் புதிதில்லை என்று தொடர்கிறதா என்று இருந்து பார்ப்போம். நன்றி.